எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்லுகிறது, மரணம் நேரிடுவதாயினும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா, எப்படி விசுவாசிகள் ஜெயித்தார் சொல்லி பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தால் பிசாசு எப்படி ஆட்டுக்குட்டி ரத்தம்னா இயேசுதான் தேவ ஆட்டுக்குட்டியின் வாசம் சொல்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்த இந்த தேவ ஆட்டுக்குட்டி யோவான் சொல்லுகிறார். இயேசுதான் நம்முடைய பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர் சிந்தின ரத்தத்தினால தான் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். இயேசு சிந்தின ரத்தத்தினாலே நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள். இயேசு ரத்தம் சிந்தும் போதே சாத்தானை ஜெயித்து விட்டோம் என்று சத்தியம் சொல்லுகிறது. எப்படி இயேசு ரத்தம் சாத்தானை ஜெயிக்க முடியும் பாருங்க. எப்படி இயேசு ரத்தத்தினாலே சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி நாம் பாவமானோம், எப்படி சாத்தான் பிடியிலிருந்து சாத்தான் பிடிக்குள்ளே நாம் ஆனோம், சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் வந்தோம் என்பதை முதலாம் தெரிந்துக்கொள்ளும். ஆதாம் பாவம் செய்ததுனாலே அந்த பாவத்தினால தான் பிசாசினிடத்திலே வல்லமை அதிகாரம் போனது. முதல்ல ஆதாமை தேவன் படைக்கும்போது ஆதாம் இடத்துல தான் அவனுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து, நீ இந்த பூமியை ஆண்டு கொண்டு இதை பண்படுத்தி காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி வல்லமை அதிகாரத்தை ஆதாம் என்ற முதல் மனுஷனுக்கு அவர் கொடுத்தார். ஆனால் ஆதாம் பாவம் செய்தனாலே தன்னுடைய வல்லமை அதிகாரத்தை இழந்து விட்டான். பாவத்தினாலே அவன் பாவம் செய்த போதே வல்லமை அதிகாரம் அவன் இடத்துல வந்தது. அதான் தான் பிசாசு சொல்கிறான். இயேசுவை பார்த்து ஒரு இடத்துல சோதிமதாங்க சொல்கிறான், இந்த உலகத்தின் சகல ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான். எப்படி அவனுக்கு கொடுக்கப்பட்டது? ஆதாம் அவனுக்கு கொடுக்கல. ஆதாம் பாவம் செய்ததுனாலே அவன் எடுத்துக்கொண்டான். பாவத்தை செய்து பொய்யை சொல்லி வஞ்சித்து அவனை பாவம் செய்து வைத்து அந்த வல்லமை அதிகாரத்தை பிசாசு எடுத்துக்கொண்டான். அப்போ பாவம் தான் பிசாசகத்தில் வல்லமையை கொண்டு செல்லுது. அப்போ பாருங்க, எப்படி பாவம் செய்தா ஆதாம் பார்த்தீங்கன்னா, பிசாசு சொன்ன பொய்யை விசுவாசித்தான். தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார், அதை விசுவாசிக்காமல் ஆதாமேவாலும் பிசாசு சொன்ன பொய்யை விசுவாசித்து அவர் கீழ்ப்படியாமல் போய் அந்த பழத்தை புசிக்கும் பொழுது, அப்போ போய் பிசாசு சொன்ன பொய்யை விசுவாசித்து செயல்பட்டதுனாலே, அவருடைய வார்த்தை கீழ்ப்படி செயல்படுத்தினாலே அவர்கள் பாவமாகி பிசாசுடைய ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஆயிட்டாங்க. பிசாசு ராஜ்யத்துக்குள்ள ஆயிட்டாங்க. பிசாசினிடத்திலே இந்த மனிதனுக்கு கொடுத்த வல்லமை அதிகாரத்தை கொடுத்து விட்டான். அதை இந்த பூமியை அவன் ஆண்டு கொள்ளும்படியான செயல் அப்பொழுதுதான் அந்த ஒரு பாவத்தினாலே, ஆதாம் செய்த அந்த ஒரு பாவத்தினாலே வல்லமை அதிகாரத்தை அவன் இழந்து போய், ஆதாமுக்கு பிறகு எல்லா மனிதனுமே அந்த பிசாசின் பிடியில் தான் இருக்கிறாங்க. இருளின் ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. பிசாசு ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. இதிலிருந்து மனுகுலத்தை ரட்சிக்க பிதாவுடைய திட்டம் என்ன? தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுக்கிறார். ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. ஒரு மனுஷனுடைய பாவம் ஒரு மனுஷன் ரத்தம் சிந்த வேண்டும். அந்த மனுஷன் பாவம் இல்லாத பரிசுத்தமான மனுஷனாக இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷன் இந்த பூமியில் இல்லை. ஏன்னால் ஒரு மனிதன் ஆதாம், அவன் மூலமாக தான் மனுகுலம் எல்லாருமே பாவியாக இருக்கிறதுனால, அப்படிப்பட்ட மனுஷன் இல்லாதனால் தேவனே தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை இந்த உலகத்தை அன்பு கூர்ந்து பலியாக இந்த உலகத்தை மீட்க முடியாது கொடுக்கிறார். இந்த இயேசு தம்முடைய ரத்தத்தை இந்த மனுகுலத்தை மீட்க முடியாது சிந்துகிறார். இயேசு இப்போது ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தி பாவத்து தண்டனை மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து மரணத்தையும் பாதாளம் ஜெயித்து உயிர் தேர்ந்து இயேசு ஜீவிக்கிறார். இயேசு என்றைக்கு ரத்தம் சிந்தி மரித்தாரோ, அந்த ரத்தம் சிந்தி மறிக்கும் பொழுது, மரித்து உயிர் தேடும் போது, அன்றைக்கு ரத்தம் சிந்தப்படும் போதே பிசாசுடைய வல்லமை அதிகாரம் அவர்களுக்கு பிரிக்கப்பட்டது. ஏனென்றால் ஆதாம் பாவம் செய்யும் போதுதான் வல்லமை அதிகாரம் பிசாசு, முதலாதாம் பாவம் செய்வது வல்லமை அதிகாரம் பிசாசு பொழுது, ரெண்டாம் ஆதாம் மனுஷனை பிரதிநிதியை கன்னி மரியாதை மனுஷனாய் பிறந்து, இந்த ரெண்டாம் ஆதாம் பாவமே இல்லாமல் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த உலகத்தின் பாவத்திற்காக சிந்தின போது, அவர் ரத்தம் சிந்தின போது பிசாசுடைய வல்லமை அதிகாரம் இயேசுவிடத்தில் வந்தது. ரத்தம் சிந்தி மரித்து அந்த தேவ நீதியை நிறைவேற்றும் போது, தேவனுக்கு பரிபூர்ணமாக அவர் கீழ்ப்படிந்த போது, ஆதாம் கீழ்ப்படியாமல் இருந்து போன அந்த வல்லமை அதிகாரத்தை ரெண்டாம் ஆதாம் பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்து அவன் வல்லமை அதிகாரத்தை அவனுக்கு பிடுங்கி கொண்டார். ரத்தத்தினாலே அவன் தலையை நசுக்கினார். அதாவது தான் ஆதாம் பாவம் செய்வது சொல்கிறாரு. பாவம் செய்த பிறகு அவனிடத்தில் வாக்கு பண்ணுறாரு, இந்த சம்பவத்தை பேசுகிறாரு, ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாப்பேன், அவர் தலை நசுவா, நீ அவர் குதிகால் நசுவா சொல்லி அங்கே வாக்கு பண்ணுறார். இயேசு எப்படி இந்த ஸ்திரீ நிலத்திலே பிறக்கிற ஒரு குமாரன் எப்படி பிசாசின் தலை நசுவார் என்ற வாக்கு பண்ண அந்த குமாரன் தான் இயேசு. இயேசு தன்னுடைய ரத்தத்தினால் மரணத்தாலே சாத்தானை ஜெயித்து, மரணத்தின் அதிபதியாக சாத்தானை தன்னுடைய மரணத்தால் அழித்து, அவருடைய வல்லமை அதிகாரங்களை துறைத்தனை அதிகாரங்களாம் உரிந்து கொண்டு சிலுவையில் வெட்டி சிறந்தார் சொல்லி வசனம் சொல்கிறது. மரணத்துக்கு பாதாளத்துக்கும் திறவுகோலை அவனிடத்தில் பிடுங்கி கொண்டு பாதாளத்தில் சென்று மரணத்து திறவுகோலை பிடித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம்.
அதனால தான் இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், வானத்தில் பூமியில சகல வல்லமை அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டன்னு சொல்றார். இரண்டாம் ஆதாமா மனுஷனுக்காக மனுஷ பிரதிநிதியாக வந்த இயேசு முதல் ஆதாம் மனிதனுக்கு கொடுத்த வல்லமை அதிகாரத்தை பாவத்தால் இழந்து போனான். இரண்டாம் ஆதாம் தம்முடைய பரிபூர்ண கீழ்ப்படுதல் பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்து தம்முடைய ரத்தத்தில் மரணத்தால் அந்த வல்லமை அதிகாரத்தை மறுபடியும் மனுக்குலத்துக்காக அவருக்காக அல்ல, அவர் ஏற்கனவே வல்லமுள்ளவராக இருந்த தேவன். அவர் மனுஷனாக வந்தார், மனுஷனுக்காக, மனுஷனை மீட்க முடியாது, பிசாசுகளை மீட்க முடியாது, ஜீவகாலமெல்லாம் மரணத்தில் பயந்து கொண்டு மனுகுலத்தை ரட்சிக்க முடியாது. தம்முடைய மரணத்தினாலே அவரை ஜெயித்து வல்லமை அதிகாரத்தை அவருக்கு பிடுங்கி அவரை விசுவாசிக்கிற எல்லா மனுஷனுக்கும் அந்த வல்லமை அதிகாரம் அவரை விசுவாசிக்கும் போது, அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போதே அவன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறான். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும் போதே பிசாசுகளிலிருந்து விடுதலை ஆகிறான், தேவனுடைய பிள்ளை ஆகிறான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிறான். பிசாசின் ராஜ்யத்தில் தேவராஜ்யத்துக்குள்ள வருகிறான், இருளின் ராஜ்யத்தில் ஒளியில வருகிறான். ஏனென்றால் பாவத்தினால்தான் பிசாசின் பிடியில் இருள் ராஜ்யத்தில் போனான். இயேசு ரத்தத்தை ஒருத்தர் விசுவாசிக்கும் போது, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார் என்று உயிர் தெரிந்தார் விசுவாசிக்கும் போது அவன் பாவம் மன்னிக்கப்பட்டவுடனே அவன் தேவராஜ்யத்துக்கு வருகிறான், தேவ பிள்ளையாகிறான், ஒளியின் ராஜ்யத்திற்கிறான். அந்த ரத்தத்தினாலே, சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே அந்த விசுவாசி சாத்தானை என்றைக்கு விசுவாசிக்கிறான் அன்றைக்கு சாத்தானை அவன் ஜெயித்துட்டான். ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை விசுவாசிக்கிற விசுவாசி சாத்தானை ஜெயித்துட்டான். சாத்தானுக்கு அவன் மேல் அதிகாரம் இல்லை. இப்போது வானத்துக்கு சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருது. அதனால தான் இயேசு சொல்றாரு, வானத்துக்கு சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படுறது. ஆக நான் சொல்றேன், நீ போய் பிசாசை துரத்துன்னு ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்ற. இயேசு விசுவாசி ஒவ்வொரு விசுவாசிக்கும் பிசாசை துரத்தக்கூட அதிகாரம் கொடுத்துரு. அது மாத்திரம் இல்லை, சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கும் சத்ருவின் சகல வல்லவலை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவள் ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டார் சொல்லுகிறார். ஆகவேதான் இந்த பிசாசின் தலை இயேசு ஜெயித்தது மாத்திரம் இல்லை, அந்த ஜெயம் என்றைக்கு இயேசு விசுவாசிக்கிறாளோ அன்றைக்கு விசுவாசிக்க அந்த ஜெயம் சொந்தமாயிட்டது. இயேசு நாமத்தினால், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, நம்முடைய தகுதினால் அல்ல, நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தோன்றது கொடுத்து இல்லை, இயேசு கிறிஸ்துடைய பர்ஃபெக்ட் நீதியை வைத்து தான் நம்மை பிள்ளையாக்குறார், நீதிமானாக்குறார். அந்த பர்ஃபெக்ட் நீதி, இயேசு கிறிஸ்துடைய பர்ஃபெக்ட் நீதியினாலே, இயேசு ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே நாம் பிசாசை எதிர்க்கும் போது அவன் ஓடி போகிறான். அப்போ இயேசு விசுவாசிக்கும் போது, இயேசு ரத்தத்தை ஒருவன் விசுவாசிக்கும் போது, இயேசு எனக்கு ரத்த சிந்தி மரித்தார் என்ற அந்த ரத்த சிந்த மரணத்தை உயிர்த்ததில் விசுவாசிக்கும் போதே பிசாசை ஒரு மனுஷன் பிசாசை ஜெயித்து அவன் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய ஆட்சியில் வருகிறான். ஆனால் விசுவாசியை வாழும்போது வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே தமக்கு என்ன நடந்தது என்பதை மறந்து ஒரு விசுவாசி விழிப்பா இல்லாமல் இருக்கும்போது பிசாசானவன் அவனை விழுங்கி விடுவான்னு சொல்லி பேதுரு சொல்கிறார். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி துரிகிறான் என்று பேதுரு சொல்கிறார். அப்போ என்னன்னா, விழிப்பா இல்லாதனால தான். நீங்கள் தெளிந்த புத்திகளாக இருக்கணும், விழிப்பா இருக்கணும். என்ன எதில் விழிப்பா இருக்கணும்? நமக்கு என்ன நடந்திருக்குது? இயேசு சிலுவையில் ரத்த சிந்தி மரித்து வைத்ததுனாலே நாம் யார்? நமக்கு என்ன நடக்கப்பட்டது? பிசாசுக்கு என்ன? பிசாசனுடைய வல்லமை அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டார். எப்படி நாம் பாவியானோம்? இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு சத்தியத்திலே விழிப்பாக இருந்து, சத்தியத்தை குறித்து தெளிந்த புத்திகளாக இருந்து, சத்தியத்தின் குறித்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்து, இந்த விசுவாசம் என கேடகத்தை நாம் பிடித்துக் கொள்ளும் போது பிசாசியும் இந்த அக்னி ஆசிரியர்கள் ஆகிய சோதனைகள், பயங்கள், சந்தேகங்கள், ஏமாற்றங்கள், தவறான எண்ணங்கள், உலக மாம்ச பிசாசின் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் இந்த சத்தியத்தை குறித்து இயேசு கிறிஸ்துக்குள்ளா எனக்கு என்ன உண்டாயிருக்குது, என்ன நடந்திருக்கிறது, இயேசு ரத்த சிந்தி மரித்தார், பிசாசுக்கு என்ன நடந்தது, எனக்கு என்ன நடந்தது என்ற சத்தியத்தை அறிந்து அந்த வசனத்தை எடுத்து அவனுக்கு எதிராக அறிக்கை செய்யும்போது நாம் பிசாசை ஜெயிக்கலாம். தான் சாட்சியின் வசனம். நமக்கு என்ன நடந்தது என்ற அந்த சாட்சி, எனக்கு என்ன நடந்திருக்குது, கிறிஸ்து விசுவாசம் எனக்கு என்ன நடந்திருக்கிறது என்ற சாட்சியின் வசனத்தை சாட்சியாக அவனுக்கு எதிர்த்து நான் சொல்லும் பொழுது அவனை நாம் ஜெயிக்கிறோம். இயேசு அப்படிதான். அங்கே இயேசுவை பிசாசு சோதிக்கு வரும்போது 40 நாள் உபவாசம் இருந்தது பிறகு இயேசுவை பிசாசு சோதிக்கு வரும்போது வசனத்திலிருந்து எடுத்து வசனத்தை சத்தியம் என்ன அவரை குறித்து என்ற சத்தியத்தை எடுத்து அவர் சொல்லும் போது பிசாசு ஓடுகிறான். அவனும் வசனம் சொல்றான். ஆனால் சத்தியத்தை அவர் தெளிவாக எடுத்து அவர் சொல்லும் போது, அந்த சத்தியத்தை அறிந்திருந்தாதான் பிசாசுக்கு எதிராக அந்த சத்திய வசனத்தை நாம் சொல்லும் பொழுது அவன் ஓடி போகிறான். பிசாசு அப்பாலை போ சாத்தான் என்று சொல்லி ஓடி போகிறான். அதுபோல நீங்கள் இயேசு ரத்தத்தினாலே, இயேசு ரத்தத்தை மரித்து உயிர்த்ததினாலே என்ன நடந்தது? பிசாசின் வல்லமை அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டு நாம் அவர் ரட்சித்து பிள்ளையாக்கி இருக்கிறார். இந்த சத்தியத்தை தெரிந்து நம்முடைய அறிக்கையினாலே அவனை நாம் சொல்லும் போது, இயேசு ரத்தம் சிந்தனாலே நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, பிசாசுடைய எண்ணங்களுக்கு, பயமுறுத்தல்களுக்கு, அக்னி ஆசிரியர்கள் எழும்போது இந்த சாட்சி, அதை குறித்த சாட்சியின் வசனத்தை, சரியான அந்த சத்தியத்தை எடுத்து என்ன நடந்திருக்கின்ற சத்தியத்தை எடுத்து விசுவாசத்தோடு நான் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்து வாழும்போது நாம் அவனை ஜெயிக்கலாம். இப்படிதான் இந்த ரத்தத்தின இயேசு ரத்தத்தினாலும் அந்த ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கின்ற சாட்சியின் வசனத்தினாலும் ஒவ்வொரு விசுவாசியும் நாம்
சாத்தானை நாம் ஜெயித்து அன்றாட வாழ்க்கையில் வாழலாம். இப்படி எல்லாவற்றையும் ஜெயித்து வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கட்டும், ஃப்ரீ ஆக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.